அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே விருச்சக ராசி பக்தர்களுக்கெல்லாம் 5ஆம் வீட்டிலே சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி பகவான். சரி, இந்த சனி பகவான் யார் உங்களுக்கு என்றால் 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவார்கள். 3ஆம் வீடு தைரிய வீரிய இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம் என்று பொதுவாக சோதிட ரீதியாக சொல்லப்படுகின்ற கருத்து. ஆமாம், தேவையற்ற தைரியம், தேவையற்ற கோபம், அவசரத்தில் எடுக்கின்ற முடிவு, அடுத்தவர்கள் தங்கள் மனதை கெடுத்து, நம்ம என்ன சொல்லுவோம், விளையாட்டா உசுப்பேத்தனாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கெட்டுவிடும். இது முதல்ல. அடுத்தபடியாக பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படுத்தலாம். அது படிப்பு ரீதியாக இருக்கலாம், காதல் ரீதியாக இருக்கலாம், அல்லது செயல் மாற்றத்தினால் இருக்கலாம், அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் திடீர் ஏற்பட்டு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். காரணம் 3க்கும் 4க்கும் உடையது. ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு நடக்கின்ற சுகத்தினை குறைப்பது என்பதும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் யோகம் என்றும் ஒன்று இருக்கிறது. தன் சகோதர சகோதரிகள் யார், தன் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை, நல்லதா கெட்டதா அப்படி என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிவிடும் திரையை படம் போல. அப்பொழுது தெரிந்துவிட்டால் உங்களுக்கு பின்வருகின்ற பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்களா இல்லையா? விடுபடுவீர்கள். அதுதான் இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய நல்லவைகள். நமக்கு தெரியும், நாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம், அதனால் ஏதோ பிரச்சனை வருவது போல தெரிகிறது என்று தோன்றுகிறதா? உடனே தோற்றுவிக்கும். உடனே நீங்கள் உஷாராகி அதில் இருக்கின்ற தீயவைகளை அகற்றி அந்த வழி போகாமல் நல்வழி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இலக்கை கொடுப்பார் அந்த 5இல் இருக்கக்கூடிய சனி பகவான். சில போராட்டங்களை சந்திப்பீர்கள். எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரர்கள் பாருங்க, தன்னிறவை எப்பவுமே கொடுக்காதது. எதை செய்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறதுங்கிற கேள்விக்குறியை போடும். அது வாயால் சொன்னாலும் சரி, மனதால் நினைத்தாலும் சரி, இந்த கேள்விக்கு விடை கொடுப்பார் 5ஆம் வீட்டில் வருகின்ற சனி என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், அதே நேரத்தில் எது நமக்கு மனதிற்கு அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்ற பகுத்தறிவு வேண்டும். எதை செய்தாலுமே அது நல்லவைகளாக இருக்க வேண்டும். தவறான பாதைக்கு சில பேருக்கு இந்த எண்ணத்தை தூண்டுகின்ற தன்மை வரும். ஏன் வருகிறது என்றால், நீ தவறிவிடப் போகிறாய், தவறாமல் இரு என்ற புத்தியை கொடுப்பதற்காக வருவது. புரிந்து கொள்ள வேண்டும். தவறான விஷயங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள். அது எங்கு வேண்டுமானாலும் உங்களை ஆழ்குழியில் தள்ளிவிடும். ஆகையால் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தால் போதும். இதுவே சுகத்தையும் நம்மோடு இருக்கின்ற பிள்ளை குட்டிகளும் அதே நேரத்தில் புண்ணியப்படி இருக்கிற பெற்றோர்களுடைய வழியிலும் நல்லவர்களை நடத்துகின்ற ஒரு தன்மைத்தான் நடக்கும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசியில் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.